Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவு இனிப்பு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி துண்டுகளா நறுக்கி போட்டுருக்கேன். அடுத்ததா 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கசக்கி விட்டுக்கணுங்க. உங்களால் எந்த அளவுக்கு மசிச்சு விட முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம். எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அதை கலக்கிட்டு இருக்கும் போதே அதுவே வந்து ஜூஸியாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை அப்படின்னா 200 கிராம் கோதுமை மாவு. நீங்கள் கோதுமை மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கணுங்க. அளவு சரியாக இருக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், நல்லா கலக்கியாச்சு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துலேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் விட்டாலுமே நல்லாயிருக்குங்க. நல்லா அது ஊறுற வரைக்கும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரவைலாம் சேர்த்துருக்கனால நல்லா ஊறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த எண்ணெயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் வந்து இந்த மாதிரி இனிப்பு போண்டாலாம் போடும்போது மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். அதாவது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா கருகி போயிடும், உள்ளே குக் ஆகாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகி அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டேன். அடுத்ததான் எல்லாமே ஈவனாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த இனிப்பு போண்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியிலே ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெளியிலே வச்சுருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.